السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பரபரப்பான ஒரு எதிர்பார்ப்பு சில வாரங்களுக்கு முன் ரமலான் மாதம் வரப்போகிறது, நாம் எல்லாம் ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ள போகிறோம், நோன்பு நோற்க போகிறோம், இரவு தொழுகையை தொடப் போகிறோம், பள்ளிவாசலில் கஞ்சி விநியோகம் நடைபெறும். இவற்றையெல்லாம் மனதில் ஒருமுகப்படுத்தி ஒரு விதமான சந்தோஷம், ஒரு விதமான ஆர்வம், ஒரு விதமான ஆசை, எதிர்பார்ப்பு, புத்தாடை எடுக்க போகிறோம் என்கிற மகிழ்ச்சி ஒருபுறம். எந்த ரமலான் மாதத்தை நாம் இந்த அளவிற்கு ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தோமோ அந்த ரமலான் மாதம் இன்னும் சில தினங்களில் நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழலில் இந்த ரமலான் மாதம் சில பாடங்களையும் படிப்பினைகளையும் நமக்கு விட்டு செல்லுகிறது என்பதை நடைமுறையில் உள்ள அனுபவங்களை கொண்டு நம்மால் உணர முடிகிறது. அப்படி இந்த ரமலான் மாதம் நமக்கு விட்டு செல்லக்கூடிய பாடங்கள் என்னென்ன என்பது தொடர்பான சில விஷயங்களை தான் விடைபெறும் மாதம் விட்டு செல்லும் பாடம் என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமான சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அம்சம் தொழுகை. ரமலான் மாதத்திலும் மற்ற மாதங்களிலும் மக்கள் தொழுகையின் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு பெரிய பாடத்தை ரமலான் மாதம் நமக்கு விட்டு செல்லுகிறது. ரமலான் மாதத்தில் என்ன சூழ்நிலை? பள்ளி வாசல்கள் எல்லாம் நிரம்பி வழிகின்றன. பாங்கு சொல்லுவதற்கு முன்பாகவே மக்கள் பள்ளிகளில் குடும்ப துவங்குவார்கள். பாங்கு சொல்லுவதற்கு இன்னும் நேரம் இருக்கும், ஆனால் பல சகோதரர்கள் பள்ளிவாசலுக்கு முற்கூட்டியே வருகை தந்து ஆங்காங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள், தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். இது கடமையான தொழுகையின் நிலை. உபரியான தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் சொல்லவே தேவையில்லை. தஹஜ்ஜுத் தொழுகை, கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய இரவு தொழுகைக்கு மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் வெள்ளம். கடமையான தொழுகையை விட உபரியான தொழுகைக்கு அதிக கூட்டம் இருப்பதையும் சில நேரங்களில் பார்க்க முடியும். இன்னும் சொல்லுவதாக இருந்தால், அன்பிற்குரியவர்களே, நள்ளிரவில் இறுதி 10 நாட்களில் தஹஜ்ஜத்துடைய ஜமாத் ஏற்பாடு செய்யப்படும். சில பகுதிகளில் இரவு 2:30 மணிக்கு, இரவு 2:45 மணிக்கு ஜமாத்தாக இரவு தொழுகை ஏற்பாடு செய்யப்படும். முன் இரவில் இரவு 10 மணிக்கு நடத்துவோமே, அந்த ஜமாத்தில் கலந்து கொள்வதை விட இரவு 2:30 மணிக்கு 2:45 மணிக்கு நடைபெறும் ஜமாத்தில் மிக பெரும் மக்கள் வெள்ளம். இவர்களெல்லாம் இவ்வளவு காலங்களாக எங்கே இருந்தார்கள் என்று நமக்கு நாமே கேள்வி கேட்டுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஷவ்வால் மாதம் முதல் ஷாபான் மாதம் வரை இவர்களெல்லாம் எங்கே சென்று விட்டார்கள்? இன்னும் சில இடங்களில் வேடிக்கையாக சொல்லுவார்கள், நீங்க நம்ம மொஹல்லாலயா இருக்கீங்க, நான் உங்களை பார்க்கவே இல்லையே, நான் வேற எங்கேயோ தூரமா இருக்கீங்கன்னு நினைச்சேனே. மொஹல்லாவாசிகளுக்குள் ஒரு அறிமுகமே இந்த ரமலான் மாதத்தில் ஏற்படக்கூடிய அளவிற்கு பள்ளிவாசல்கள் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழலை, ஒரு அசாதாரணமான நிலையை நாம் பார்க்கிறோம். ஷவ்வால் மாதம் பிறை தென்பட்டு விட்டால் இவர்களெல்லாம் எங்கே சென்றார்கள் என்றே தெரியவில்லை. சில அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசல்களில்
துண்டு பிரசுரங்கள் தொங்க விட்டிருப்பார்கள், காணவில்லை. ரமலான் மாதம் முழுவதும் பள்ளிவாசலுக்கு வருகை தந்த சில சகோதரர்களை காணவில்லை. ஷவ்வால் மாதம் பிறை தென்பட்டது முதல் காணவில்லை. கண்டுபிடித்து தருபவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை பரிசாக வழங்குவான் என்றெல்லாம் உபதேசம் தாவா அடிப்படையில சில துண்டு பிரசுரங்களை லாமினேட் செய்து தொங்க விட்டிருப்பார்கள். இப்பொழுதெல்லாம் பார்க்க முடியவில்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக. என்ன பொருள்? ரமலான் மாதத்திற்கு மட்டும்தான் நம் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று இவர்கள் புரிந்து கொண்டார்களா? கடமையான தொழுகையை விட உபரியான தொழுகைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்த அந்த சகோதர சகோதரிகள் இப்பொழுது எங்கே போனார்கள்? திருக்குரானில் ஏதாவது ஒரு இடத்தில் ரமலான் மாதத்தில் உங்கள் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னதாக வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறதா? அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஏதாவது ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸையாவது இவர்கள் வைத்திருக்கிறார்களா? இது மிக கவலைக்குரிய ஒரு நிலைமை என்கிற பாடத்தை இந்த ரமலான் மாதம் நமக்கு விட்டு செல்லுகிறது. திருக்குரானுடைய 4வது அத்தியாயம் 103வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகை என்பது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, முஃமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கம். எப்பொழுதெல்லாம் தொழுகைக்கான நேரம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தொழ வேண்டும். இதுதான் இறை கட்டளை. ரமலான் மாதத்தில் மட்டும் தொழ வேண்டும் என்பது இஸ்லாமிய கட்டளைக்கு எதிரான நடைமுறை. இந்த பாடத்தை ரமலான் மாதம் நமக்கு விட்டு செல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, திருக்குரான் முழுக்க தேடி பார்த்ததில் 41 இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். அன்பானவர்களே, தொழுது கொள்ளுங்கள் என்று இஸ்லாத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை. தொழுது கொள்ளுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள், இப்படி குரானிலோ ஹதீஸிலோ எங்குமே சொல்லப்படவில்லை. மாறாக தொழுகையை நிலைநிறுத்துங்கள். தொழுகையை நிறைவேற்றுவது என்பது வேறு, தொழுகையை நிலைநிறுத்துவது என்பது வேறு. தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுவது வேறு, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லுவது வேறு. திருக்குரானில் 41 இடங்களில் சற்றேறக்குறைய அல்லாஹ் இப்படித்தான் பேசுகிறான், உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் 2வது அத்தியாயம் 3வது வசனம், 2வது அத்தியாயம் 43வது வசனம், 2வது அத்தியாயம் 83வது வசனம், 2வது அத்தியாயம் 110வது வசனம், 2வது அத்தியாயம் 177வது வசனம், 2வது அத்தியாயம் 277வது வசனம், 4வது அத்தியாயம் 77வது வசனம், 4வது அத்தியாயம் 162வது வசனம், 5வது அத்தியாயம் 12வது வசனம். உதாரணத்திற்காக இன்னும் நிறைய இடங்களில் தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்துவார்கள். முஃமின்களை பற்றி சொல்லும் பொழுது தொழுகையை அவர்கள் முஃமின்கள் தொழுது கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், தொழுகையை பேணிக் கொள்வார்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இதை நாம் சரியாக புரியவில்லையா அல்லது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சரியாக சொல்லவில்லையா? என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று இந்த ரமலான் மாதம் நம்மை நோக்கி கேள்வி கேட்கிறது. இது ஃபர்து தொழுகையுடைய நிலை. என்ன நிலை? ரமலான் மாதத்திற்கு மட்டுமல்ல, காலமெல்லாம் உங்கள் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களோ அடுத்ததாக உங்கள் மீது கடமையாக்கப்படக்கூடிய அமல் தொழுகை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியுடைய 8வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. ரமலான் மாதத்திற்கு மட்டும் கடமையாக்கப்பட்ட வணக்கம் அல்ல, இறை நம்பிக்கையாளர்கள் மீது கடமையாக்கப்பட்ட வணக்கம். இது ஃபர்து தொழுகையின் நிலை. சுன்னத்தான தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் ரமலான் மாதத்திற்கு மட்டும்தான் இந்த இரவு தொழுகை வழிகாட்டப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பெரும்பாலான முஸ்லிம்களுடைய நிலை இருப்பதை பார்க்கிறோம். ஷவ்வால் பிறை தென்பட்டு விட்டால் எந்த பள்ளிவாசலிலும் அன்று இரவு ஜமாத் தொழுகைக்கு ஏற்பாடு செய்வதில்லை. அதான் பெற தெரிஞ்சிருச்சு இல்ல. பெற தெரிஞ்சிட்டா தஹஜ்ஜத் தொழுகை தொழுவது ஹராமா? ரமலானில் கூடுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டி இருக்கிறார்களே தவிர நபிகளாருடைய நடைமுறை எப்படி இருந்தது?
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 1447வது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது. அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த 11 ரக்காத் ஆதாரம் காட்டுவோம் இல்ல, 11 ரக்காத் மட்டும் இஸ்லாத்தில் இரவு தொழுகையாக சொல்லப்படவில்லை. அதெல்லாம் ஏற்கனவே விரிவாக பேசி இருக்கிறோம். செய்தி என்ன? இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி பேசக்கூடிய ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் தஹஜ்ஜத் தொழுவார்கள் என்றுதான் வந்திருக்கிறதே தவிர ரமலானுக்கு மட்டும் தஹஜ்ஜத் தொழுவது என்னுடைய வழிமுறை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக ஒரு செய்தியும் இல்லை என்ற பாடத்தை ரமலான் மாதம் நமக்கு விட்டு செல்லுகிறது. எனவே வெறும் ரமலானுக்காக மட்டும் இந்த இரவு தொழுகையை ஆக்கி கொள்ளாமல் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தஹஜ்ஜுத் என்கிற இந்த சுன்னத்தை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வோம். பெரும்பாலானவர்களுடைய கவலை என்ன தெரியுமா? அதிகாலை நம்மால எழுந்திருக்க முடியல. இன்னும் சிலர் நாங்கள் சில தேவைகளுக்காக மருந்து மாத்திரைகளை எடுத்துக் கொள்ளுகிறோம், எனவே தூக்கம் மிகைத்து விடும், சுபஹ் தொழுகைக்கு எழுவதே சிரமமாக இருக்கிறது, இதுல தஹஜ்ஜத்லாம் எங்க தொழ முடியும், இப்படியெல்லாம் சிலர் வருத்தப்படுகிறார்கள். மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை புரிந்து கொண்டால் அவர்களும் தஹஜ்ஜுத் தொழ முடியும். என்ன வழிகாட்டுதல்? நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? இரவு தொழுகை, கியாமுல் லைல், ஸலாத்துல் லைல், தஹஜ்ஜுத் இதையெல்லாம் அதிகாலை மட்டும்தான் தொழ வேண்டும் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த தவறான புரிதலின் காரணமாகத்தான் இந்த குழப்பம். உண்மை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது இஷா தொழுது முடித்ததில் இருந்து சுபுஹுடைய நேரம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் உள்ள இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் தஹஜ்ஜுத் தொழுது கொள்ளலாம். அதற்கு ஆதாரம் இந்த ரமலானுடைய மாதம். இஷா தொழுகைக்கு பிறகு ஜமாத் தொழுகையை தஹஜ்ஜுத்தை ஏற்பாடு செய்கிறோமா இல்லையா? எந்த அடிப்படையில்? நமக்கே தெரிகிறது, இஷா தொழுத உடனேயே தஹஜ்ஜுத் தொழுவதும் நபி வழிதான். அல்லது சிறிது நேரம் உறங்கிவிட்டு நடு இரவில் எழுந்து தொழுவதும் நபி வழிதான். அல்லது இரவின் கடைசி பகுதியில் தொழுதாலும் அதுவும் சுன்னத்தான நடைமுறைதான். தெரிந்து வைத்திருக்கிறோம் அல்லவா? அதை அடிப்படையாக கொண்டு யாருக்கு அதிகாலை எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் அதிகாலை எழுது தொழுது கொள்ளலாம். யார் நள்ளிரவில் தொழுதுவிட்டு சிறிது நேரம் உறங்கிவிட்டு பிறகு சுபுஹ் தொழுகைக்கு எழுந்திருக்க சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அப்படி செய்து கொள்ளலாம். யாருக்கு இயலவில்லையோ அவர்கள் இஷா தொழுகையை தொடர்ந்து இரவு தொழுகையை முடித்துவிட்டு படுக்கைக்கு செல்லலாம். அதே போன்று 11 ரக்காத்துகள் மட்டும்தான் நபி வழி என்ற தவறான புரிதலை நாம் துடைத்து எறிய வேண்டும். குறைந்தபட்சம் 7 ரக்காத்துகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 ரக்காத்துகள் இரவு தொழுகை வித்ருடன் சேர்த்து தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கு ஹதீசுகளில் ஏராளமான ஆதாரம். 9 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள், 11 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள், 13 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள். ஒரு அறிவிப்பில் வெறும் 10 ரக்காத்துகளை மட்டும் தொழுதிருக்கிறார்கள். ஒற்றைப்படையை கொண்டு முடிப்பது என்பது பொதுவான நிலை. விதிவிலக்காக ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வெறும் 10 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள். அதை ஒருவர் தொழுதாலும் அதுவும் நபி வழி. இதில் எந்த அளவை நம்மால் கடைபிடிக்க முடியுமோ அதை அதிகாலையிலும் தொழுது கொள்ளலாம், நடு இரவிலும் தொழுது கொள்ளலாம், இஷாவை தொடர்ந்தும் தொழுது கொள்ளலாம். இந்த புரிதல் நமக்குள் வந்துவிட்டால் ரமலான் மாதத்தில் மட்டுமல்ல ஆயுள் முழுவதும் நாம் தஹஜ்ஜுத் தொழ முடியும் என்ற பாடத்தை இந்த ரமலான் மாதம் நமக்கு விட்டு செல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, பலருக்கு இந்த செய்தி தெரியாமல் கூட இருக்கலாம். தெரிந்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ், இனி நாம் அதை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வோம் என்று நமக்குள் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை இந்த ரமலான் நமக்கு விட்டு செல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக நாம் விளங்க வேண்டிய விஷயம் குர்ஆன் ஓதுதல், குர்ஆன் திலாவத். மாஷா அல்லாஹ், பல சகோதர சகோதரிகள் ரமலான் மாதத்தில் தங்களுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள உறவை மிகவும் வலுவாக்கி கொள்ளுவார்கள். பல குடும்பங்களில் பல உறவுகளில் கேள்விப்படுகிறோம், 3-4 நாட்களில் என்னுடைய மனைவி ஒரு குர்ஆனை முடித்து விடுவாள், என்னுடைய மகள் 5 நாட்களில் ஒரு குர்ஆனை முடித்து விடுவாள் என்று பல சகோதரர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். கேட்கும் பொழுதே மனம் பூரித்து போகிறது. வியாபாரம், தொழில், கொடுக்கல் வாங்கல் இதற்கு மத்தியில ஒரு சகோதரர் சொல்லுகிறார், ரமலான் பிறை 10 அன்று சொல்லுகிறார், அலிம்சா ஒரு குர்ஆன் முடிச்சிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ்.
இன்னும் இருக்கிற 2வது 10ல ஒரு குரான், 3வது 10ல ஒரு குரான் முடிச்சிடணும்னு ஆசையா இருக்கு. கேட்கும் பொழுது எவ்வளவு நெகிழ்ச்சி. இதே நிலை ரமலான் அல்லாத காலங்களிலும் தொடர வேண்டும் என்ற பாடத்தை ரமலான் மாதம் நமக்கு விட்டு செல்லுகிறது. மற்ற மாதங்களை விட குரான் இறங்கிய மாதம் என்ற அடிப்படையில் ரமலான் மாதத்தில் கூடுதலாக குரான் ஓதுவது வரவேற்கத்தக்கது. ஆனால் ரமலான் மாதத்தில் மட்டும்தான் குரான் ஓதுதல் என்ற நிலையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை இந்த ரமலான் மாதம் நமக்கு விட்டு செல்லுகிறது. ஒரு திட்டமிடுதல், அன்றாட வேலைகளுக்கு நாம் திட்டமிடுகிறோம் அல்லவா? காலை எழுந்தவுடன் சுபு தொழ வேண்டும், பிறகு டீ குடிக்கணும், கொஞ்ச நேரம் பேப்பர் பார்க்கணும், வாய்ப்புள்ளவர்கள் வாக்கிங் போகணும், பிறகு குளிக்கிறது, இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவது, இப்படியெல்லாம் நம்முடைய அன்றாட அமல்களை திட்டமிடுகிறோம் அல்லவா? அதில் ஒரு பகுதியாக, ஒரு அமலாக தினமும் குர்ஆன் ஓதுவதற்கென்று ஒரு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். யாருக்கு எவ்வளவு இயலுமோ 10 நிமிடம், 1/4 மணி நேரம், 20 நிமிடம், அரை மணி நேரம், அல்லது குர்ஆனிலிருந்து ஒரு அளவு, தினமும் இத்தனை பக்கங்கள், அது 5 நிமிஷத்துல முடிச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், 1/4 மணி நேரம் ஆனாலும் பொருந்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு தினமும் 1/4 ஜுஸு அல்லது அரை ஜுஸு அல்லது இத்தனை நிமிடங்கள் முடியாதா என்ன? அன்பானவர்களே, 4 வருடங்களுக்கு முன் எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரத்துடைய அடிப்படை, இந்திய மக்கள் தொகையுடைய நேரம், இந்திய மக்கள் தொகையுடைய மொத்த நேரத்தில் 47% மொபைல் போனில் கழிகிறது. 2020 எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்துடைய கணக்கு, இந்திய மக்கள் தொகையுடைய மொத்த நேரத்துல 47% தொலைபேசியுடன் கழிகிறது. நேரம் இல்ல, அதனால நான் குர்ஆன் ஓதலன்னு ஒருவர் சொன்னால் அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய பொய். ரமலான் மாதத்தில் எப்படி நேரம் கிடைக்கிறது? அன்பானவர்களே, இதை கவனத்தில் கொண்டு எப்படி நாம் ரமலான் மாதத்தில் குர்ஆனுக்கென்று நேரம் ஒதுக்குகிறோமோ அதுபோன்று ரமலான் அல்லாத காலங்களிலும் தினமும் குர்ஆனுக்கான நேரம். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ரமலான் குர்ஆன் அருளிய மாதம், அதனால இந்த மாதத்துல மட்டும் குர்ஆன் ஓதிடுவோம். அப்படி இல்லையே. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1470வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், யார் குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாரோ, குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறாரோ, அவருக்கு அது மறுமை நாளில் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யும். எத்தனை பெரிய பாக்கியம்! குர்ஆன் சொல்லுகிறது, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? நட்போ பேரமோ பரிந்துரையோ பயன்படாத ஒரு நாள். எந்த பரிந்துரையும் நமக்கு ஏதாவது பரிந்துரை கிடைச்சிடாதா? எந்த நட்பாவது, எந்த உறவாவது நமக்கு உதவி செய்து விடாதா? யாராவது பேரம் பேசி நம்முடைய தண்டனையை குறைத்து விட மாட்டார்களா என்று மனிதர்கள் ஏங்கக்கூடிய நாள் நியாய தீர்ப்பு நாள். அப்படிப்பட்ட நாளில் குர்ஆன் ஒரு அடியானுக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யும் என்று அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். யாருக்கு பரிந்துரை செய்யும்? யார் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார்களோ, ரமலான் மாதத்தில் மட்டும் ஓதுகிறார்களோ என்று நபிகளார் சொல்லவில்லை. யார் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு அது மறுமை நாளில் அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யும். இந்த வாசகம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பவருக்கு, குர்ஆனுடன் தொடர்பு கொண்டிருப்பவருக்கு என்ற வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? காலமெல்லாம் நாம் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாடத்தை ரமலான் மாதம் நமக்கு விட்டு செல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக தர்மம். இந்த குர்ஆன் ஓதுற விஷயத்துல கூடுதலாக ஒன்னு சொல்லணும். பல ஆண்டுகளாக நாம் தௌஹீதில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் அரபியில பார்த்து ஓத தெரியுமா? பல சகோதரர்களுடைய பதில் இல்லை என்பதாக இருக்கிறது. அப்படியே ஓத தெரிந்தாலும் தெரிந்தவர்கள் அதற்கான நேரத்தை ஒதுக்குகிறீர்களா என்று கேட்டால் அவர்களுடைய பதில் இல்லை என்பதாக இருக்கிறது. அப்படியே ஓதுபவர்களாக இருந்தாலும் ரெகுலரா ஓதுறீங்களா அப்படின்னு கேட்டா முடிஞ்சா ஓதுறேன் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய பதிலாக இருக்கிறது. இந்த பதில்கள் எதுவுமே சரியானவை அல்ல என்ற பாடத்தையும் இந்த ரமலான் நமக்கு விட்டு செல்லுகிறது. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, தர்மம் என்கிற ஒரு அமல். சுபஹான் அல்லாஹ், இந்த அமலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால்
இஸ்லாமிய சமூகத்தை போன்று உலகில் வேறு எந்த சமூகமும் தர்மம் செய்ய முடியாது என்று சொல்லும் அளவிற்கு ரமலான் மாதத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் கோடான கோடி ரூபாய்களை தர்மம் செய்கிறார்கள். வியப்பாக இருக்கிறது. எந்த விளம்பரமும் இல்லாமல், எந்த பரபரப்பு போட்டோ வீடியோ, எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், சப்தம் இல்லாமல் தர்மம். ரமலான் மாதம் துவங்கும் பொழுதே ப்ரொவிஷன் கிட், மளிகை பொருட்களுடன் அரிசியும் சேர்த்து ஒரு குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பகுதியில் சொன்னார்கள் 50 கிட்டு விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கிட்டுடைய மதிப்பு 2000 ரூபாய், 50 பேருக்கு. மிக சாதாரணமாக. இன்னும் சிலர் எந்த சப்தமும் இல்லாமல் 10 கிலோ அரிசி பை 100 குடும்பங்களுக்கு, 200 குடும்பங்களுக்கு, 300 குடும்பங்களுக்கு, ரமலான் மாதம் முழுவதும் தேவைப்படக்கூடிய பேரிச்சம்பழம், நோன்பு திறப்பதற்கான பொருட்கள், மளிகை பொருட்கள் 500 குடும்பங்களுக்கு பணமாக, புத்தாடைகளாக என்று ஏராளமான அளவிற்கு இஸ்லாமிய சமூகம் இந்த மாதத்தில் தர்மம் செய்வதை பார்க்கிறோம். இன்னும் சிலர் தங்களுடைய ஜக்காத்தை ரமலான் மாதத்தில் தான் கொடுப்போம் என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். தர்மம் செய்கிறார்கள் என்பதை கேட்கும் பொழுதே ஆனந்த கண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய சமூகம் இந்த மாதத்தில் தர்மம் செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், வரவேற்கத்தக்க விஷயம். அதே நேரத்தில் மற்ற மாதங்களில் இவர்களெல்லாம் எங்கே போனார்கள் என்று தேடக்கூடிய நிலை. பலருக்கு மருத்துவ உதவி தேவைப்படுகிறது, பலருக்கு வாழ்வாதார உதவி தேவைப்படுகிறது, பலருக்கு கல்வி உதவி தேவைப்படுகிறது. கணவனை இழந்த விதவை பெண்கள் அன்றாட வாழ்வு நடத்துவதற்கு சிரமப்படுகிறார்கள். இன்னும் சிலர், எங்களுக்கு நீங்க மாதம் உதவி செய்யறதை விட ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்து விட்டால், ஏதாவது துணி தைத்து என்னையும் என் குழந்தைகளையும் நான் பராமரித்துக் கொள்வேன் என்று கேட்கக்கூடிய உதவிகள் வருடம் முழுவதும் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாம் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம்? எல்லாம் ரம்ஜான்லயே கொடுத்து முடிச்சாச்சு. நாமவே முடிவுரை எழுதி விடுகிறோம். ஒருவருக்கு நோய் ரமலான் மாதம் பார்த்துதான் வருமா? பள்ளிக்கூடத்திற்கு அல்லது கல்லூரிக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ரமலான் மாதத்தில் மட்டும்தான் ஏற்படுமா? ரமலான் மாதத்திற்கு மட்டும்தான் வாழ்வாதார தேவை எல்லா குடும்பங்களிலும் இருக்கிறதா? என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாவே அப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்க? புகாரியில் இடம்பெறக்கூடிய 6வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் வேகமாக வீசக்கூடிய மழை காற்றை விட அதிகமாக தர்மம் செய்வார்கள். உண்மை, அப்படித்தான் ஹதீஸில் இருக்கிறது. அந்த ஹதீஸில் ரமலான் மாதத்தில் மட்டும்தான் நபிகளார் தர்மம் செய்வார்கள் என்று இல்லையே. எனவே ரமலான் மாதத்தில் தர்மம் செய்வது வரவேற்கத்தக்கது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் மற்ற காலங்களிலும் யாராவது ஏதாவது கேட்கிறார்கள் என்று சொன்னால், அல்லது சிலர் கேட்க மாட்டார்கள், தேவை இருக்கும், ஆனாலும் சுயமரியாதைக்காக அதை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். அது பற்றிய தகவல்கள் நமக்கு வரும் பொழுது நாம தேடி சென்று அவர்களுக்கு உதவுதல் என்ற பழக்கத்தை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தர்மம் என்பது ரமலான் மாதத்திற்கு உரியது மட்டும் அல்ல என்ற பாடத்தை இந்த ரமலான் நமக்கு விட்டு செல்லுகிறது. ஜகாத், நோன்பு மாசத்துல நம்ம எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும்? டவுட் கேட்கிறவங்க, நோன்பு மாசத்துல எவ்வளவு ஜகாத்? இப்படி ஒரு சட்டமே இஸ்லாத்தில் இல்லை. ஒருவருக்கு ஜகாத் கடமையாகிவிட்டால் அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். ரஜப மாதத்தில் கடமையாகிவிட்டதா? அப்பொழுதே அவர் கொடுத்து விட வேண்டும். ஷாபான் மாதத்தில் கடமையாகிவிட்டதா? அப்பொழுதே கொடுக்க வேண்டும். ரபியுல் அவல் மாதத்தில் ஜகாத்துடைய நிசாப் அளவிற்கு அவரிடத்தில் பொருள் சேர்ந்து விட்டதா? அப்பொழுதே அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். இதில் 2 வகை. அது பற்றியெல்லாம் விரிவா பேசி இருக்கிறோம். வேறு தலைப்பாகிவிடும், நேர பற்றாக்குறை. குறைந்தபட்சம் ஒருவரிடத்தில் 720 கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான மதிப்புள்ள பணமோ பொருளோ சொந்தமாக இருந்தால் அவர் மீது ஜகாத் கடமை. அதற்கு மேலாக அவருக்கு வரக்கூடிய வருமானங்கள், அன்பளிப்புகள், உதவிகள், வாடகை, வாரிசு முறை சொத்து எதுவாக இருந்தாலும் உள் வரக்கூடிய அனைத்திற்கும் அவர் ஜகாத்து கொடுப்பது அவர் மீது கடமை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் நம் சமூகம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய நிலை என்ன? ரமலான் மாசத்துல ஜக்காத்து கொடுக்கிறது. இது ஒரு தவறான நிலை. எனவே எப்பொழுது ஜக்காத்து கடமையாகிறதோ அப்பொழுதே அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற பாடத்தையும் இந்த ரமலான் மாதம் நமக்கு விட்டு செல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, அதை விட்டுட்டு ரமலான்ல மட்டும்தான் நான் தர்மம் செய்வேன் அப்படின்னு பிடிவாதம் பிரிப்பது
இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைக்கு எதிரானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதும் இந்த ரமலான் மாதம் நமக்கு விட்டு செல்லக்கூடிய பாடம். இது தவிர அன்றாட வாழ்க்கையில் பல நிகழ்வுகளை நாம் நம் மக்களிடத்துல பார்க்கிறோம். வழக்கமாக பொய் பேசக்கூடியவர் கூட ரமலான் மாதத்தில் பொய் பேசுவதற்கு அஞ்சுவார். நோன்பு வச்சுக்கிட்டு எப்படிங்க பொய் பேசுறது? அப்ப நோன்பு இல்லைன்னா பொய் பேசலாமோ? நோன்பு வச்சுக்கிட்டு புறம் பேசுறீங்க, நோன்பு இல்லைன்னா புறம் பேசலாமா? நோன்பு வச்சுக்கிட்டு அநியாயம் ஒருத்தர் மேல அவதூறு சொல்லாதீங்க, நோன்பு வைக்கலைன்னா? அன்பானவர்களே, அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாவை பாதுகாப்பது என்பது ரமலான் மாதத்திற்கு மட்டும் உள்ள ஒழுக்கம் அல்ல, மாறாக வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்ற பாடத்தை இந்த ரமலான் மாதம் நமக்கு விட்டு செல்லுகிறது. நாவை பேணுதல் ரமலானுக்கு மட்டுமா? இல்லை, வாழ்நாள் முழுவதும். மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் ஒன்று நல்லதையே பேசுங்கள் அல்லது வாயை மூடிக்கொள்ளுங்கள். இது ரமலானுக்கு மட்டும் உள்ள கட்டளை அல்ல, வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய கட்டளை என்பதை இந்த மாதம் நமக்கு பாடமாக விட்டு செல்லுகிறது. ரமலான் மாசம் வந்துருச்சு, கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிடுவோம். ரமலான் மாதம் வந்து விட்டது, எனவே டிஷ் ரீசார்ஜ் பண்ண வேண்டாம், டிவி பாக்குற டிஷ்ஷுக்காக ரீசார்ஜ் பண்ண வேண்டாம். என்னங்க காரணம்? நோன்பு மாசத்துல போய் படம் பாக்குறதா, நோன்பு மாசத்துல சீரியல் பாக்குறதா, அதனால ரீசார்ஜ் பண்ண வேண்டாம். அப்ப நோன்பு இல்லைன்னா பார்க்கலாமோ? மொபைல்ல ஆபாசமான விஷயங்களை பார்க்கக்கூடிய பல சகோதர சகோதரிகள் நோன்பு மாசத்துல நான் பார்க்கறதே இல்லை. இது என்ன பெருமை? வாழ்நாளில் பார்ப்பதில்லை என்பது பெருமையா? ரமலான்ல மட்டும் பலான விஷயங்கள்லாம் நான் பார்க்கறது இல்லை. அன்பானவர்களே, சொல்லுவதற்கே நாவு கூசுகிறதா இல்லையா? ஒரு இறை நம்பிக்கையாளன் எதை பார்க்க கூடாது என்று மார்க்கம் தடுத்திருக்கிறதோ அதை பார்த்தால் அவனுடைய கண்கள் விபச்சாரம் செய்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை இந்த ரமலான் நமக்கு விட்டு செல்லுகிறது. ரமலான் மாதத்தில் எப்படி நம்முடைய கண்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை புரிந்து வைத்திருக்கிறோமோ அதே புரிதல் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். கேட்க கூடாத விஷயங்களை கேட்கறது, அவன் தான் புறம் பேசிக்கிட்டு இருக்கிறான்னா நோன்பு வச்சுக்கிட்டு நீயும் அதை கேட்கிற, கொஞ்சம் கூட அறிவில்லை. அப்ப நோன்பு இல்லைன்னா கேட்கலாமோ? அன்பானவர்களே, பேசக்கூடாததை பேசுவது எப்படி நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் என்ற எச்சரிக்கை உணர்வு நமக்கு வர வேண்டுமோ, பார்க்க கூடாததை பார்ப்பது கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம் என்ற உணர்வு நமக்கு வருவது எந்த அளவிற்கு அவசியமோ அதுபோன்று கேட்கக்கூடாத விஷயங்களை விட்டும் நம்முடைய காதுகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ரமலானுக்கு மட்டும் பிரத்யேகமாக சில விஷயங்களை செய்வோம் என்று நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறு. மாறாக வாழ்நாள் முழுவதும் நம்மை நாம் இறை நம்பிக்கையாளர்களாக வார்த்தெடுத்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை இந்த ரமலான் மாதம் நமக்கு விட்டு செல்லுகிறது. கடமையான ரமலான் நோன்பை தவிர வேறு எந்த ஸ்பெஷல் அமலும் ரமலானுக்கென்று இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை. எனவே ரமலானில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ அதே போன்று நம்முடைய நடவடிக்கைகள் உயர்வானவைகளாக, உன்னதமானவைகளாக, மறுமையில் நமக்கு வெற்றி தேடி தரக்கூடியவைகளாக வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த மாதம் நமக்கு விட்டு செல்லுகிறது என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் சில தினங்களில் இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் நிறைவடைய இருக்கிறது. அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தை நாம் அடையவிருக்கிறோம். ஷவ்வால் மாதத்தை ஒட்டி சில விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதில் முதலாவது அம்சமாக நோன்பு பெருநாள் தர்மம். இது ரமலான் மாதத்தையும் ஷவ்வால் மாதத்தையும் இணைத்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம்.
நம்முடைய நோன்புகளில் ஏற்பட்ட குறைகளுக்கு பரிகாரமாகவும் ஏழைகளுக்குரிய உணவாகவும் நோன்பு பெருநாள் தர்மத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விதியாக்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் உண்ணக்கூடிய உணவின் 2.5 கிலோ ஒரு சா என்ற அளவு நம்முடைய நடைமுறை கணக்கில் சொல்லுவதாக இருந்தால் 2.5 கிலோ நாம் என்ன விலை கொடுத்து அரிசி வாங்குகிறோமோ அதனுடைய மதிப்பை அடிப்படையாக கொண்டு 2.5 கிலோ 50 ரூபாய் கிலோ அரிசி வாங்குகிறோம் என்று சொன்னால் ஒரு நபருக்கான நோன்பு பெருநாள் தர்மம் என்பது 125 ரூபாய். இது போன்று உதாரணத்திற்காக நீங்கள் உண்ணக்கூடிய உணவை அடிப்படையாக வைத்து கணக்கிட்டு நோன்பு பெருநாள் தர்மத்தை நிறைவேற்ற வேண்டும். இதை பணமாகவோ தானியமாகவோ நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்களுடைய தேவையை பொறுத்து இதை நாம் முறையாக நிறைவேற்ற வேண்டும். அந்தந்த பகுதிகளில் அதற்கான பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். ஒன்று நம்முடைய உறவுகள், நம்முடைய அக்கம் பக்கத்தார், இவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது. அதற்கான வாய்ப்பு இல்லாதவர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள மஹல்லா ஜமாத் சார்பாக ஃபித்ரா தொகை வசூல் செய்யப்பட்டு தகுதி வாய்ந்த நபர்களை கண்டறிந்து விநியோகம் செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்துல அதை வழங்குவது. இது ரமலான் மாதத்துடைய முடிவு, ஷவ்வால் மாதத்துடைய துவக்கம், இரண்டையும் இணைத்து மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய ஒரு அமல். இந்த அமலை பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக நிறைவேற்றிவிட வேண்டும். இரண்டாவது விஷயம், ஷவ்வால் மாதம் தொடர்பாக இந்த மாதத்தை எப்படி முடிவு செய்வது? ஒவ்வொரு வருடமும் பஞ்சாயத்து இல்லாமல் நாம் பெருநாளை சந்திப்பதே இல்லை. நீங்கெல்லாம் என்னைக்கு பெருநாள் கொண்டாடுவீங்க? எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க அப்படி கேட்கிற மாதிரி. வேலை கிடைச்சிருச்சா எப்படி ஒருத்தரை கேட்போமோ அது மாதிரி உங்களுக்கெல்லாம் எப்ப பெருநாள்? எங்களுக்கெல்லாம் டவுன் காஜி சொல்லிட்டாரு, நமக்கெல்லாம் வியாழக்கிழமை தான் பெருநாள். உங்களுக்கு, அவங்களுக்கு, இவங்களுக்கு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அழகான வழிகாட்டுதல் நமக்கு மார்க்கத்தில் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை நிறைவு செய்யுங்கள். மேகமூட்டமாக இருந்து பிறை தென்படாவிட்டால் மாதத்தை 30 நாட்களாக நிறைவு செய்யுங்கள். இவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல் வழங்கப்பட்ட பிறகு உனக்கு என்னைக்கு பெறனா, எனக்கு என்னைக்கு பெறனா, பெல்ஜியம்ல பெற தெரிஞ்சிருச்சு, அல்ஜீரியால பெற தெரிஞ்சிருச்சு, சூடான்ல பெற தெரிஞ்சிருச்சு, நைஜீரியால தேவையே இல்லை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். 29வது நோன்பு மகரிபுக்கு பிறகு போன் பறக்கும் பாருங்க. ஒரு டீ குடிக்க இடைவெளி இல்ல. பெற தெரிஞ்சிருச்சா, மௌலானா பெற தெரிஞ்சிருச்சா, ஹசரத் பெற தெரிஞ்சிருச்சா, அலிம்சா பெற பாத்துட்டாங்களா? இன்னும் சிலர் நாளைக்கு பெருநா தானே அவங்கள முடிவு பண்ணிட்டு கேட்பாங்க பதில். நாளைக்கு பெருநாவா அப்படி கேட்கறது இல்ல, நாளைக்கு பெருநாள் தானே எல்லாம் வாங்கிட்டேன் அதுக்காக தான் கேட்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ஆண்டு கணக்குப்படி செவ்வாய்க்கிழமை பிறை 29 இன்ஷா அல்லாஹ் அன்று மாலை நாம் ஷவ்வால் மாத பிறையை தேடுவோம். பிறை தென்பட்டு விட்டால் புதன்கிழமை பெருநாளாக இருக்கும். பிறை தென்படவில்லை அல்லது பிறை தென்பட்ட தகவல் எங்கிருந்தும் வரவில்லை என்று சொன்னால், ஒரு ஆளுகைக்குட்பட்ட பகுதி எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது. அதெல்லாம் விரிவாக பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லப்பட்ட ஆய்வு தலைப்புகள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு ஆளுமைக்குட்பட்ட பகுதியிலிருந்து நமக்கு பிறை தகவல்கள் கிடைத்து விட்டால் அல்லது நம் பகுதியிலே பிறை தென்பட்டு விட்டால் புதன்கிழமை பெருநாள். பிறை தென்படாவிட்டால் ரமலான் மாதத்தை 30 நாட்களாக நிறைவு செய்து இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை பெருநாளாக இருக்கும். இது ஷவ்வால் மாதத்தை ஒட்டி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது தகவல். மூன்றாவதாக ஒரு மிகப்பெரிய சுப செய்தி. அது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலான் மாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு அமலை பற்றி அந்த சுப செய்தி. அது என்ன? ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்திலும் யார் 6 நாட்கள் நோன்பு நோட்கிறாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவராவார். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் இல்லையா? திருக்குரானுடைய 6வது அத்தியாயம் 160வது வசனம், மன்ஜா அபில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நற்செயலை செய்கிறாரோ அது போன்று 10 மடங்கு அவருக்கு கூலி. ரமலான் மாதம் முழுவதும் 29 அல்லது 30 நாட்கள் நோன்பு நோற்றுவிட்டு ஷவ்வால் மாதத்தில் ஒரு 6 நாட்கள் 35 அல்லது 36 நாட்கள் நோன்பு நோற்றால் 350 அல்லது 360 நாட்கள், அதாவது வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை. யார் இதை வருடா வருடம் செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையை பெற்றுக் கொள்வார். இதில் கூடுதலாக விளங்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த 6 நோன்பை எப்படி நோற்பது? பெருநாளுக்கு மறுநாளே துவங்கிவிட வேண்டுமா அல்லது வைத்தால் தொடர்ச்சியாக வைக்க வேண்டுமா? இப்படி எல்லாம் பல குழப்பம் இருக்கு. குழப்பமே தேவையில்லை. யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் பெருநாளுக்கு மறுநாளே தொடர்ந்து 6 நாட்கள் நோற்று விடலாம்.
அல்லது யாருக்கு இப்படி வாய்ப்பு இருக்கிறதோ ஷவ்வால் மாதம் முடிவதற்குள் ஏதாவது 6 நாட்கள், அது தொடர்ச்சியாகவும் இருக்கலாம், விட்டு விட்டும் வைக்கலாம், ஷவ்வால் மாதம் முடியறதுக்குள்ள அந்த 6 நோன்புகளை நிறைவு செஞ்சிடணும். இன்னும் சிலர் கடமையான நோன்பை எனக்கு பாக்கி இருக்கு, அதை வச்சுட்டு தான் இதை வைக்கணுமா அல்லது இதை வச்சுட்டு அதை வைக்கணுமா, எந்த குழப்பமும் தேவையில்லை. கடமையான நோன்பும் நிறைவேற்ற வேண்டிய கடன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 6 நோன்பு வச்சுட்டு தான் அதை வைக்கணும்லாம் இஸ்லாத்துல சொல்லப்படல. இது தனி அமல், அது தனி அமல். ஷவ்வால் மாத 6 நோன்பை பொறுத்தவரை மாதம் முடிவதற்குள் வச்சிடணும். கடமையான நோன்பு விடுபட்டு இருக்குமே ஆனால் அதை எப்பொழுது வேண்டுமானாலும் கலா செய்யலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் என்பதற்காக தாமதப்படுத்தாமல் எவ்வளவு சீக்கிரம் அதை நிறைவு செய்ய முடியுமோ செஞ்சிடணுங்கிறது நம்ம விளங்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.